அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ராலஜி லைவ் நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு தேர்ஸ்டேயும் காலை 10 மணிக்கு உங்களால மீண்டும் மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குங்க. நீங்களும் நம்ம நிகழ்ச்சிக்காக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியுங்க, சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பானிபால் ராஜ் அவர்கள் நம்ம ஸ்டுடியோஸ்க்கு வந்து நம்ம கூட பல விஷயம் அவரோட கேரியர்ல பார்த்த அனுபவங்கள் எல்லாம் பத்தி நம்ம கூட தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காரு. நம்ம வாழ்க்கைக்கும் ஜாதகத்துக்கும் எந்த அளவுக்கு ரிலேட்டிவிட்டி சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம கூட நிறைய விஷயம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. இன்னைக்கும் நான் சார் கிட்ட கேள்விகள் எல்லாம் கேட்க போறேன். ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு கால் பண்ணிட்டு லைவாவே நீங்களும் உங்க கேள்வி எல்லாம் கேட்கலாம். பட் கால் பண்றதுக்கு முன்னாடி டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிட்டு நீங்க யாருக்கு பலன் கேட்கணுமோ அவங்களோட ராசி நட்சத்திரம் முக்கியமா லக்னம் தெரிஞ்சவங்க மட்டும் கால் பண்ணுங்க. இப்ப நிகழ்ச்சிக்கு போலாமா? வணக்கம் சார். வணக்கம். உலகமெங்கும் வாழும் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். சார், நம்ம ஒவ்வொரு வாரமும் வந்து உங்க கேரியர்ல பார்த்த நிறைய ரொம்ப எக்ஸைட்டிங்கான அனுபவங்களை பத்தி நீங்க சொல்லிட்டு வந்துட்டு இருக்கீங்க. சோ அதே மாதிரி உங்க கேரியர்ல நீங்க நிறைய ஜாதகம் பார்த்துப்பீங்க. இப்ப பார்த்தோம்னா இந்த வந்து நிறைய பேர் வந்து இந்த லவ் இருக்கும். இப்ப வந்து இந்த பிஃபோர் மேரேஜ் லவ் ஆல்மோஸ்ட் வந்து இப்ப எல்லாருக்குமே இருக்கு. அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா சில பேர் வந்து அந்த லவ் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஒருத்தரை லவ் பண்றது, பிரேக் பண்றது, அதுக்கப்புறம் இன்னொருத்தரை வந்து லவ் பண்றது, பிரேக் பண்றது. சில பேர் சொல்லுவாங்க சில தொழில் அந்த மாதிரி இருந்தா நிறைய அவங்களுக்கு அந்த மாதிரி சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அந்த மாதிரி இல்ல, அவங்க எங்க இருந்தாலும் அவங்க வந்து நிறைய அவங்களுக்கு கனெக்ஷனே இல்லைன்னா கூட அவங்க வந்து அந்த மாதிரி நம்ம நிறைய வந்து லவ் பண்றது, பிரேக் பண்றது, அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் கூட அவங்க வந்து லவ் பண்றது, இதெல்லாம் பாக்குறோம். சோ இந்த மாதிரி எந்த மாதிரியான கிரக கூட்டமைப்புகள் இருந்தா இந்த மாதிரி அவங்களுக்கு மைண்ட்ல வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் தோணிண்டே இருக்கும் சார்? அதாவது அழகா சொன்னீர்கள். இந்த ஜாதகத்துக்கு காமாந்த காரகன், களத்தர காரகன் என்று சொல்லக்கூடியவனே சுக்கிரன் தான். உல்லாசபுரிக்கு சொந்தக்காரனே மன்மதனுக்கு உண்டான அமைப்பே அந்த பிளானட்டரி பொசிஷன் சுக்கிரன் ஒருவனே. காதல் வயப்படுறது, காதல் துண்டிப்படைகிறதுக்கு வந்து செவ்வாய் அந்த சுக்கிரனை பார்த்துட்டாலோ அல்ல கேதுவுடைய டச்சில் ஏதோ ஒரு வகையில இருந்துட்டாலோ அவர்களுக்கு காதல் என்பது அருந்தபட்டமாகும். ஆன்டி சுக்கிரன் பார்க்கும்போது அந்த காதல் வந்து துண்டாயிடுறது. அதே போன்று பாருங்கள், எந்த லக்னமாக இருந்தாலும் ஒரு முன்வைக்கணும்னா துலா ராசியிலே சுக்கிரன் அமரப்பெற்றிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அங்கே சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்கள் அங்கு அமரப்பெற்றிருக்கிறது. எரியும் நெருப்பிலே பெட்ரோலை ஊற்றுவதை போல அங்கு அடிஷனலாக ராகுவும் உள்ள டச் ஆகி ராகுடைய நட்சத்திரத்திலே டிராவல் ஆகி ராகு சாரம் பெற வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நுட்பமான ஜாதகங்கள் எல்லாம் என்னுடைய அனுபவத்திலே பல 100 கணக்கிலே ஜாதகம் பார்த்திருக்கிறேன். அந்த அடிப்படையில ஒரு பெண் பிறந்திருப்பது கும்பலகனம். கும்பலகனத்திற்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடியவனே சுகாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் அது ஒரு பாதக ஸ்தானமாக அந்த இடத்திற்கு வரும். ஸ்திரத்திற்கு 9 பாதகம். அந்த பாதகத்தில் சுக்கிரன் அமர்ந்திட்டு ஒரு ஆண் ஜாதகத்தில் இப்படி இருந்தால் பெண்ணால் சில பலவிதமான அவமானங்களும் சிக்கல்களும் ராகுவோடு கூடியிருக்கும் பொழுது, அல்லது ஒரு பெண் ஜாதகத்தில் இப்படி அமரப்பட்டிருந்தால் ஆண்களால் பலவிதமான சிக்கல்கள் தொல்லைகளுக்கு ஆளாவதை நம்ம அனுபவத்தில் பார்க்கலாம். அதே போன்று 7ஆம் இடத்து அதிபதி இந்த கும்பலகணத்திற்கு பாருங்கள் சூரியனாக வரும். அந்த சூரியன் பாருங்கள் புதனோட கூடியிருந்து மைனஸ் பாயிண்ட்ல அமரப்பட்டிருந்தாலும் இந்த சுக்கிரன் ராகுவோட கூடியிருந்தாலே இவர்களுக்கு பலவிதமான துன்பங்களை அடைகிறத நான் அனுபவ ரீதியா பார்க்கிற அமைப்பு பிரகாரம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு. நீங்க கண்டிப்பா இதை பத்தி சொல்லலாம். அதுக்கு முன்னாடி லைன்ல ஒரு காலர் வெயிட் பண்றோம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, அஸ்ட்ராலஜி லைவ். வணக்கம் சார். ஓகே, நீங்க யாருக்கு நட்சத்திரம் பலன் கேட்கணும், அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். வணக்கம் ஐயா. வணக்கம். ஓகே, வணக்கம் சொல்லுங்க. 43 வயசு ஆகுது சார். சரிங்க ஐயா. கன்னிராசி சார். கன்னிராசி. நட்சத்திரம் 2ஆம் மாதம் சார். ஓகே. லக்னம் கும்பலக்கணம் சார். சனி திசையில புதன் பற்றி ஆட்சி 1 வருஷம் ஆகுது சார். தொழில் ரீதியான சில இடர்பாடுகள் இருக்கு. ஆமா சார். 2 கேள்வி சார். 2 கேள்வி. அதாவது நீங்க கும்பலக்கணத்துல சார் குரு இருக்குங்க, 2 மாறி சார். ஓகே. சுக்கிரனுங்க, 4 சூரியன் கேள்வி சார், 5 புதன் சனிங்க, 6 செவ்வாய் சார், 8 சந்திரன் சார், 10 ராகு சார். 2 கேள்வி சார். பூர்வீகத்துல தொழில் செய்யறாங்களா இல்ல பூர்வீக வீடு கட்டுறாங்க ஒரு கேள்வி. 2வது சார் ஒரு
ஜீவனாடு நீச்சா அடிச்சு சொல்றேன் அப்படிங்க. தொழில் அடிக்கடி மாட்டிக்கிறேன் சார். அதாவது தம்பி இப்ப நடக்கிற திசை என்ன சொன்னீங்க? சனி திசையில புதன் பற்றி சார். அதாவதுங்க இப்ப சனி புதன் உங்களுக்கு டச் ஆயிருக்கா? ஆமா சார், 5ஆம் இடத்துல புதன் சனி. ஓகே, அவ்வளவுதான் இருங்க. அது கும்ப லக்னம்னு சொல்லிட்டீங்க. 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானத்துக்கு மாரகாதிபதியாக சனி வருவார். அது மறுமாரகாதிபதி யாருன்னு பார்த்தா புதன். அப்ப பாருங்க, சனியும் புதனும் பாருங்கள் 5ஆம் இடத்துல இருக்கிற அழகா சொல்லி உங்களுக்கு தொழில் ரீதியாக செவ்வாய் நீசதாரையில் இருந்தாலும் உச்சபல அது கேள்வி அல்ல. அந்த 10ஆம் இடத்திற்கு மாரகாதிபதி மறுமாரகாதி டச் ஆகிறதுனால தொழில் ரீதியான இடர்பாடுகள் அவ்வப்போது கலந்துகிட்டே மாறி மாறி ஜம்ப் ஆயிட்டே இருப்போம். ஆனால் இருந்தாலும் நீங்க பூர்வ புண்ணியத்துல வீடு கட்டலாமா, அமைக்கலாமா, தொழில் பண்ணலாமான்னு கேட்டீங்க இல்லையா? ஆனால் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியத்திற்கு 4, 1, 4, 9 டச் ஆகிறதுனால தாராளமா பூர்வீகத்தில் இருக்கலாம், பூர்வ புண்ணியத்தில் தொழில் புரியலாம். ஆனால் என்னதான் தொழில் புரிந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் உங்களுக்கு 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானத்துக்கு நடக்கக்கூடிய திசை சாதகமான தாரையில் இல்ல. சனி திசையில புதன் புத்திக்கு அடுத்து கேது முடிஞ்சு சுக்கர புத்தி வரலும் நீங்க கேர்ஃபுல்லா தான் போகணும். அடைத்திற்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நீங்க தொடர்ந்து சொன்ன உடனே பாருங்கள் 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானத்துக்கு சனி திசை இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடியவர்கள் தான் அழகா பலன்களை சொல்லிடலாம். அவர்கள் பொதுவா காமன ராசி நட்சத்திர லக்னம் மட்டும் சொல்றதை விட இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணிருக்காரு, நல்லா தெரியுது அவருக்கு. அதனால நம்ம உடனே நீங்க தொழில் ரீதியா கேட்க வந்திருக்கீங்க, மைனஸ் பாயிண்ட். சரி, அதெல்லாம் ஒரு புறத்துல இருக்க. இந்த ஜாதகம் பாருங்களம்மா, மரத்திற்கு மரம் கிளைக்கு கிளை குறந்து தாவுகிறதே அதை போன்று மனசு சம்பந்தமான இடம் தான் 5ஆம் இடம். அந்த 5 குடையனும் அந்த ஜாதகத்திலே மைனஸ் பாயிண்ட்ல இருந்து சுக்கிரனும் ராகுடைய நட்சத்திரத்தில் இருந்து ராகு சாரத்தில் அமரப்பட்டிருக்கிறது கும்பலகணத்துக்கு. ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் தகப்பன் எடுத்து வருகிறார். கரூர் அலுவலகத்தில் பார்க்கிறேன். பார்த்த இடத்துல ஐயா, இந்த பெண்ணு, அதாவது உங்களுடைய அமைப்பு எப்படி இருந்தாலும் சரி, இந்த குழந்தையுடைய அம்சங்கள் எப்படி இருந்தாலும் இந்த ஜாதகத்தினுடைய நிலை கொஞ்சம் சற்று சாதகமாக இல்லை. இந்த பொண்ணு பாருங்க, ஆரம்ப காலகட்டத்தில இருந்து என்னைக்கு ஒரு 12, 13, 14 வயசு 15 வயசு கடந்தால ஏதாவது ஒருத்தர் நீங்க சொன்னதை போல இவர்களுக்குன்னே ஒருத்தங்க வந்திருப்பான். அக்கம் பக்கத்துல இருந்து லவ் பண்றதோ, லவ் ஆகி அதனால பெரிய மைனஸ் ஆகி தோல்வி கண்டு பாருங்கள். பள்ளி பருவத்தில் படிக்கும் போது ஒருத்தனோட காதல் வயப்பட்டு அங்கேயும் சில பிரச்சனைகளாக மீண்டும் பாருங்கள் வேலைக்கு போற இடத்துல, பெங்களூர்ல இருந்த காலத்துல வேலைக்கு போற இடத்துல அங்க ஒரு புதியதாக ஒரு காதல் உருவாகி தோல்வி கண்டு மீண்டும் இன்னொரு இடத்துல ஷிப்ட் ஆகி அங்க போய் மறுபடியும் காதல் வயப்பட்டு தோல்வி கண்டு ஒரு ஜாதகத்தை இதை விட ஒவ்வொருத்தரும் பெட்டரா பாத்துக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த அமைப்பு. அவங்களே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. இதை விட இது பெட்டர், இதை விட பெட்டரா இருக்குமா, இதை விட நல்லா இருக்குமா, இவங்க கொஞ்ச நாள் பழகுவாங்க, அந்த திடீர்னு துண்டிப்பாயிடும். துண்டிப்பாய் மறுபடியும் இதை விட பெட்டரா கிடைக்குமா, இதை விட வசதி வாய்ப்பு கிடைக்குமா, இப்படி எல்லாம் அந்த எண்ணங்களை ஊடுருவ வைக்கக்கூடியது அந்த சுக்கிரன் ராகு தான். ஒரு கேவலத்தையும் உருவாக்கிடுவான். அதே மாதிரி 5ஆம் இடத்தை வைத்துதான் ஒரு மனிதனுடைய நிலைப்பாடுகள் நம்ம சிந்திக்கும். அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கு, 5ஆம் இடம் இவங்க பொருளாதாரத்தை பாக்குறாங்களா, இல்ல இயற்கையாகவே காதல் துண்டிப்பட. இந்த பெண்ணுடைய ஜாதகத்துக்கு 5 குடையவனோட புதன் டச்சா இருக்கிறதுனால இவர்கள் பண மோட்டிவ்லயே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பிளானட்டரியினுடைய பொசிஷன் எல்லாம் இருந்துட்டு அதே மாதிரி 3ஆம் இடம் திரேகஸ்தானத்தை நம்ம பார்க்கணும். அந்த ஜாதகத்தில் பாருங்கள், கும்பலகணத்துக்கு 9ல பாருங்கள் சுக்கிரனும் ராகுவும் கூடியிருந்து, சுக்கிரன் ராகு நட்சத்திரம், ராகுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. புதனும் சூரியனும் பாருங்கள் 8ஆம் பாவத்தில் அமர்ந்து இருக்குது. இப்படி எல்லாம் நடக்கலன்னா அவங்களுக்கு சாதாரணமா இல்லைன்னா சூசைட் அட்டன் பண்றேன்னு ஒரு மிரட்டல். இப்படி பாருங்க, ஒரு பெட்டரான ஒரு பையனை பாத்தீங்கன்னா அங்க வேலையில அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையனை காதல் வயப்பட்டு அந்த பையன் நல்ல பெருத்த கோடீஸ்வரன். அந்த பையனுடைய ஜாதகம் வச்சு ஆனா கடந்த ஓராண்டுகளாகவே லவ் 5வது 6வது காதல் ஓடிட்டு இருக்கு. அப்போ காதல் வீட்டுக்கு தெரியுது. வீட்டுக்கு தெரிஞ்சோன்னா மிரட்டுகிறார்கள், உருட்டுகிறார்கள். வேற கம்யூனிட்டி அந்த பெண்ணு சொல்லுகிறாளா, நீ போடுற 10 பவுனுக்கு என்ன ஃபாரின் மாப்பிள்ளையே கிடைப்பான் உனக்கு. தகப்பனை பார்த்துக்க. தகப்பன் குமுறி அழுகிறான் ஜாதகத்தினுடைய அமைப்பை வைத்துக் கொண்டு. அப்போ இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு, அப்போ இந்த பெண்ணை என்னதான் திருமணம் செய்து வாழ்க்கை நடத்தினாலும் அடுத்தது பாருங்கள் இன்னொரு அமைப்பு பாருங்கள், அவர்களுக்கு வருங்காலத்துல ஏதாவது ஒரு அமைப்பு மாறிடும். இதை விட்டு ஜம்ப் ஆகுறது. இவர் மரத்துக்கு மரம் கிளைக்கு கிளை குறைந்துதாவதுன்னு சொன்ன இல்லையா, அந்த மாதிரி மைண்ட் செட் உங்களுக்கு இயற்கையாகவே அது ஊடுருவுமா. இந்த மாதிரி ஜாதகங்கள் என்னதான் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இப்படி இருக்கிறது. இதே போன்று பாருங்கள், ஒரு வெளிநாட்டிலிருந்து மலேசியாவிலிருந்து தன்னுடைய மகளை அழைத்து தகப்பன் வருகிறார். அவர் மிகப்பெரிய ஒரு ஜோதிடர் தான். அப்போ அந்த ஜாதகத்தினுடைய தன்மையை நான் பார்க்கிறேன். பார்த்தெடுப்புல என்னுமே கேட்கலாமா, வந்திருப்பவர்கள் தாய் தகப்பன். இரண்டாவது பாத்தீங்கன்னா அந்த பெண் ஜாதகத்தினுடைய அமைப்பு வருங்க, அந்த பெண்ணுடைய பேச்சையும் கூட்டு வந்திருக்கார். பார்க்கிறேன் பார்த்தெடுப்புல துலா லக்னம். லக்னத்தில் பாருங்கள் சுக்கிரன் ராகு அங்கே அமரப்பட்டிருக்கிறது. அப்போ சுக்கிரன் பாருங்கள் ராகு நட்சத்திரம், ராகுவும் பாருங்கள் ராகுடைய நட்சத்திரத்திலே டிராவல் ஆகுது.
பார்த்த இடத்துல கேட்கிறேன், அந்த பொண்ணுக்கு வயது வந்து 39 வயது 40 வயது நடைமுறையில் இருக்கிறது. பார்த்து என்ன ஏன் விவாகரத்து நடந்து மறுவாழ்க்கைக்கு கேட்க வந்திருக்கிறீர்கள், பண்ணலாமா வேண்டாமா என்று. நிச்சயமாக பண்ணித்தான் தீர வேண்டும் என்று கட்டாயம் எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு சொன்னோன்னா அவங்க அப்பா வந்து ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. என்னையா இப்படி ஒரு ரிசல்ட்ட சொல்றீங்களேன்ட்டு. அந்த பெண்ணு வந்து சொன்ன உடனே குலுங்கி குலுங்கி சிரிக்கிறார். என்னம்மான்னு பார்த்தா அவங்களுக்கு மறு கல்யாணம் பண்ணிக்கணும் இன்ட்ரெஸ்ட். அவங்க ஹாப்பியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்போ டைவர்ஸ் ஆகும். உடனே எழுந்திருச்சு பரணி பால்ராஜ் சார் கை கொடுங்க சார், அது உடனே வெளிநாட்டுல இருந்து இதுக்காக வந்திருக்காங்க. அப்பா அம்மா அந்த ஜாதகி வயது 39-40 நடக்கிறது. அவர்களுக்கு திருமணமாகி 16 வயசுல ஒரு பெண் இருக்கா, பக்கத்துல ஏஜ் அட்டன் ஆன ஒரு பெண்ணும் பக்கத்துல இருக்கா அவளுக்கு. ஆனா இருந்தாலும் அந்த நிலை இருக்க முடியாது அவர்களால. அப்ப நீங்க பண்ணி வச்சுதான் ஆகணும்னு சொன்ன. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? அதாவது பேரண்ட்ஸுக்கு என்ன ஆப்போசிட்டா எதிர்பார்த்து தான் வருவாங்க, இது நல்லதா சொல்ல மாட்டாங்கன்னு. நல்லதுன்னு சொன்ன உடனே அந்த பெண்ணுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு அவங்க மலேசியா அந்த தாய் தாக்கும் போயிட்டாங்க போல இருக்கு. அடுத்த வாரம் பாருங்க, நெக்ஸ்ட் வீக்ல சென்னையில இருக்கும்போது செவ்வாய் புதன் வேளாண்ல கரெக்டா பாருங்க செவ்வாய்க்கிழமையை வெயிட் பண்ணி அதே போன்று அந்த ஜாதகியும் இந்த ஜாதகியினுடைய அந்த பெண்ணையும் அழைத்து 16 வயசு தன்னுடைய காதலையும் அழைத்து வர்றாங்க. காதலுக்கு வயது பாருங்கள் 31 வயசு, இவங்களுக்கு வயது 39 வயசு, 8 வயசு வித்தியாசம் உள்ள ஜாதகத்தை பார்க்கிறேன். எடுத்த உடனே ஓகேன்ற. அப்போ இந்தந்த என்னதான் இவர்களுக்கு திருமண பொருத்தங்களை பார்த்து 9 பொருத்தம் 10 பொருத்தம் அமைத்தாலும் இந்த மாதிரி ஒரு மைனஸான ஜாதகங்களை பொருத்திட்டா இவர்களுடைய வாழ்க்கையுடைய அமைப்பு சின்னாபின்னம் தான் ஆகும். அதே மாதிரிதான் அந்த பொண்ணுடைய ஜாதகம் கும்பலகனம் 9ல பாருங்கள் சுக்கிரன் ராகு அமரப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அந்த பெண் அந்த இடத்துல போற இடத்துல சுபிச்சமா இருக்க மாட்டான். இதை விட ஒரு பெட்டர், இதை விட பெட்டர். ஏன் காரணம் என்னன்னா அவர் காலஸ் இருக்கிறான்னு சொன்னீங்க. இருந்தாலும் ஏன்னா நிகழ்ச்சியினுடைய தொகுப்புல இன்ட்ரெஸ்டா சொல்லுங்கம்மா. காலஸ் பார்ப்போம். வணக்கம் அஸ்ட்ராலஜி லைவ், யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? வணக்கம், நீங்க என்ன சார் பலன் கேட்கணும் சார் கிட்ட? ஓகே, அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம். ஓகே ஓகே, வணக்கம் வணக்கம் ஐயா. ஓகே சரிங்க. அதாவதுங்க ஐயா, நீங்களே சொன்னீங்களே, அழகா சொன்னீங்களே, தனுசு லக்னம் தனுசு ராசி மூல நட்சத்திரம். இப்ப செவ்வாய் திசையில சனி புத்தி. அந்த செவ்வாய் திசையில அந்த சனி புத்தி ஆகட்டும், இல்ல சனி திசையில் செவ்வாய் புத்தி ஆகட்டும், கை கெட்டினது வாய் கெட்டாது. ஏன் அப்படின்னா லக்னமும் ராசியும் ஒருங்கிணைப்பு பிறந்த அந்த பெண்மணி உங்க மனைவி. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்திற்கு பாருங்கள், அட்டமாதிபதியா யார் வருவான்னா அந்த செவ்வாய். அதே மாதிரி 6 குடையனாக அந்த சனி வரும். அப்போ 6 டச் ஆகிறதுனால அந்த டைனமோ இருந்துகிட்டே இருக்கும், அப் அண்ட் டவுன் இந்த வேரியேஷன் இருக்கும். இந்த சனி புத்தி அப்படி ரிலீவ் ஆயிட்டா புதன் புத்தியில் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கட்டாயம் அரசு துறையில் அங்க வைக்கக்கூடிய ஒரு மேன்மையான ஐஸ்வர்யங்கள் நிச்சயமா கிட்ட. ஏன்னா ராசி லக்னம் ஒரே அமைப்பு. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானாதிபதி ராசிக்கு 10 குடையோன் புதனே, லக்னத்திற்கு உயிர் ஸ்தானத்துக்கு 10 குடையன். அதனால அந்த புதன் புத்தி வரும்போது அழகா கேட்ச் பண்ணிடுவாங்க. அழைத்திற்கு மிக்க நன்றியா. அதே போன்று பாருங்களம்மா, ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பையனோட நிறுத்த முடியாது. சப்போஸ் காதல் பயப்பட்டு துண்டிப்பாவது ஓகே, 5 பேரா 10 பேர் ஆகட்டும் ஓகே, அது ஒரு அது இருக்கட்டும். ஆனால் திருமணம் ஆகி கூட இவர்கள் எல்லாம் ஃபிட் ஆகி நிக்க முடியாது. பாருங்களேன், அந்த சுக்கிரன் ராகுவோட கூடியிருந்து அந்த பெண்ணுக்கு பாருங்கள் திருமணமாகி விவாகரத்து நடந்து அவங்க எப்படியா இருந்தாலும் வெளியில தாண்டக்கூடிய அமைப்பு ஆட்டோமேட்டிக்கா ரிலீவ் வரும். அப்படிலாம் மறு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி மறு கல்யாணத்துக்கு உண்டான ஸ்தானம் அவங்களுக்கு இயற்கையாகவே வெளுத்துரும். இப்ப பாருங்க, இந்த பையன் காதலிக்கிற இந்த பெண்ணு கல்யாணம் பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் ஓடும், டக்குன்னு அப்படியே கட் ஆயிடும். கட் ஆகி வாழ்க்கை சின்ன பட்டு விவாகரத்து நடந்து. One last thing, I'd like to introduce our new social media manager, Lily. What's going on? The servers are down. Welcome to the team. Lily,
tough day, huh? ஒன்னு பையனுடைய ஜாதகத்துல ஒரு மைனஸ் பாயிண்டான திசை புத்திகளோ இல்ல இந்த பொண்ணு ஜாதகத்துல மீண்டும் ஒரு சுக்கர புத்தியோ அல்லது ராகு புத்தியோ இல்ல நட்சத்திரம் வாங்கி அந்த சூட்சம ரீதியாக வருங்காலத்துல எல்லாம் கட்டாயம் மறுவிலக்கு இழந்துரும். இப்படிப்பட்ட மைனஸான ஜாதகங்களை மேக்சிமம் நான் வந்து பொருத்தத்தில் வரும்போது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அவாய்ட் பண்ணிடுவேன். என்ன சார் நீங்க எடுத்தோன்னு எதுவுமே பார்க்கல, நான் மற்ற ஜோசியத்துல எல்லாம் பார்த்திருக்கோம் சார், 9 பொருத்தம் இருக்கு, 8 பொருத்தம் இருக்குன்னு ரொம்ப அம்சமா இருக்கும். இந்த நட்சத்திரத்துக்கு சுந்தரம் பாக்குறான், சந்திரம் பாக்குறான், அந்த குரு பாக்குறான், சனி நல்லா இருக்கு, 7.5 சனி இல்ல, அஷ்டம சனி இல்ல, ராகு கேதுகள் இல்ல, செவ்வாய் தோஷம் இல்ல, அந்த தோஷம் இல்ல, ரொம்ப அருமையான ஜாதகம்னு சொன்னாங்களே. எடுத்தோன்னு ஐயா உங்களுக்கு மேலோட்டத்துல நுனிப்புள்ளை மேயக்கூடியவர்கள் அடிக்கட்டையினுடைய தன்மை பார்க்க தவறிய காரணத்தால் எத்தனையோ அசம்பாவிதங்கள் நடக்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் கலங்கப்பட்ட ஜாதகங்கள் தான். இது பிறக்கும் போதே வாங்கிட்டு வந்து ஊழ்வினை என்பது உருத்து வந்து ஊட்டுமா. இந்த மாதிரி ஜாதகங்களை ஒரு மைனஸான ஜாதகம், இப்படிப்பட்ட ஒரு துரதிஷ்டமான ஒரு மைனஸான ஜாதகங்களும் இருக்கும், நல்ல யோகமான ஜாதகங்களும். இந்த மைனஸோட எப்ப இணையும் அப்படின்னா, நடைமுறையில திசை ஒரு நல்ல திசை மைனஸான புத்திங்கிறது ஒரு 2.5 வருஷம், ஒரு 2 வருஷம், இல்ல ஒரு 1.5 வருஷம், இல்ல 3 வருஷம் நடக்குமா. அதுல பலம் நழுவி சகதியில் ஒளிஞ்சிரும். ஒரு பையன் ஜாதகமா இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணு ஜாதகமா இருந்தாலும். அப்ப கல்யாணம் ஆகி அது 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள தப்பிச்சோம் பொழைச்சோம்னு சொல்லிட்டு, ஐயோ இந்த மாதிரி மைனஸான ஒரு பெண்ணை கட்டிட்டோம், இந்த மாதிரி ஒரு மோசமான பையனை கட்டிட்டோம்னு சொல்லிட்டு அந்த 2.5 வருஷம் இருந்தா, அந்த 2.5 வருஷம் இல்லைன்னா 1.5 வருஷம் அந்த புத்திகளுக்கு தகுந்த மாதிரி திசைக்கு தகுந்த மாதிரி புத்தி வரும் இல்லையா. அப்ப நல்ல ஒரு ஐயோ இந்த மாதிரி மைனஸான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோமே, டைவர்ஸ் பண்ணிடலான்ட்டு அப்போது நல்ல பெட்டர், அப்புறம் செகண்ட் லைஃப் இஸ் பெட்டர் லைஃப், அந்த மாதிரி அமைப்பு. அதுதான் ஒரு ஜாதகத்துல பார்க்கும் பொழுது அந்த நிலைப்பாடுகளை பார்க்கணும். எடுத்த உடனே பாருங்கள், இன்னொரு அடிக்கடி சொல்லுவேன் நிகழ்ச்சி தொகுப்புல, இந்த கடகலக்கணம். இந்த கடகலக்கணத்திற்கு 4 சுக்கிரன் இருந்தாவே மேக்சிமம் நான் மேட்ச் பண்ண மாட்டேன். இது பொறுத்தத்தானே பார்த்தேன், 4 சுக்கிரன் இருந்தால் சுகவாசி, பெட்டர் லைஃப், சுகாதிபதி சுகத்துல இருக்கிறான், ஆட்சி படத்துல இருக்கான், லாபாதிபதி சுகம் கொடுக்க லாபமா இன்னொருத்தன் அடிஷனலா வந்துருவான். இது தெரியாது அவங்களுக்கு. அதே போன்று அந்த இடத்துல வந்து செவ்வாய், அதை தூண்ட விட்டு சிதறடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் இன்னொரு செவ்வாய் பிளஸ் ராகு, இவர்களாம் அந்த இடத்துல கூட்டிட்டாவே இவங்களை எப்படிப்பட்ட அமைப்பு ஒரு ஆண் ஜாதகத்துல இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப கல்யாணம் ஆகி ஒரு 2 பையனா இருப்பாங்க, இல்ல 2 பெண் குழந்தை, இல்ல ஒன்னு மாறி இருக்கும். அந்த இடத்துல கள்ளக்காதல் உருவாகி அவங்களை கேட்ச் பண்ணிடுவாங்க. இது மாதிரி நான் வெகு ஜாதகத்தை பார்த்திருக்கிறேன். இல்ல நல்ல சுத்தமான கேரக்டர் வயசுல ஒடுக்க நெறியோட ஒரு ராமபிரான போல வாழ்க்கை நடத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 சுக்கிரனோ இல்ல செவ்வாயோ இல்ல தூண்ட விட்டு சிதறடிக்கக்கூடிய அந்த ராகு அங்க இருக்கிறான்னு வைங்களேன், இவர்களுக்கு மனைவி நல்லா நேசிப்பாங்க, ஆனா மனைவி ஆப்போசிட்டா வந்து அமைஞ்சிருவா. அந்த 7ஆம் இடமும் மைனஸ்ல இருக்கும். அப்ப பாத்தீங்களா இவன் மேல சந்தேகப்படுறது. ஒரு ஆசிரியர் வந்து தஞ்சாவூர்ல இருந்து வந்தாருங்கம்மா, கடந்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால். பார்க்கிற இதே சேம் டிட்டோ, என்னையா மனைவியின் இடத்துல நீங்க சுகமாவே வாழ முடியாது, எப்படி கல்யாணம் இத்தனை வருஷம் ஓட்டுறீங்கன்னா, இந்த 11 ஆண்டுகளாவதுயா, 11 ஆண்டுகள 16 முறை சூசைட் அட்டன் பண்ணிருக்காங்க அவங்க. ஏன்னா இவர் ஜாதகத்துக்கு 2ஆம் தாரம் வரணும் இல்லையா. அதான் 11ங்கிறது இளையதாரத்துக்குண்டான பிளானட்டரி பொசிஷன் வந்து 4 அழகா அமைச்சுட்டான். 7 அங்க மைனஸ் பாயிண்ட்ல போய் உட்கார்ந்து இருக்கு. ஏதோ ஒரு வகையில இவன் நல்ல ஒழுக்க சீலன் ராமபிரான் தான், மனைவியை நேசிக்கூடியவர் தான். அங்க ஆசிரியரா இருக்கிறாரு, ஒரு ஆசிரியரா வேற ஆசிரியரோட இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அவங்க டவுட். ஆனா அப்படிப்பட்டவர் இவர் கிடையாது. அது எப்படி இவங்க வந்து இழக்கணும், ஒண்ணு டைவர்ஸ் ஆகணும், டைவர்ஸ் ஆக முடியாது, இவரும் ஒழுக்க சீலன் அந்த பெண்ணும் ஒழுக்க சீலன், சந்தேக குணம் கொண்டு சூசைடு 16 முறை எதோ தொட்டதுக்கெல்லாம் போய் 16வது முறை அவங்க சக்சஸ் பண்றாங்க தற்கொலையில. ஃபயர் ஆக்சிடென்ட் கிடையாது, அவங்களே பண்ணிட்டாங்க. அதே போட்டு அடுத்தது பாருங்கள், அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. என்ன கேட்கறதுக்கு ஜாதகத்தை எடுத்து வர்றாரு, பார்க்கிறேன் என்ன என் முதல் வாழ்க்கை தோல்வி கண்டுச்சு, 2வது வாழ்க்கை நிச்சயமா 2வது வாழ்க்கை அமைந்தால்தான் இந்த பூ உலகத்தில் பிறந்ததுக்குண்டான பாக்கியத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் கடகலகணத்திற்கு 4 சுக்கிரன் சுகஸ்தானத்துல 11ங்கிறது இளையதாரம் வந்தால்தான் உங்க வாழ்க்கை சுபிக்கும், மேம்படும், ஐஸ்வர்யமான பாக்கியங்களை கொடுப்பான். அப்ப பாருங்கள் 2ஆம் தாரத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டாங்க. இது ஒண்ணா. அப்புறம் பாருங்கள் 3வதாக இன்னொரு கோணத்தை பார்க்கலாம், இந்த விருச்சக லக்னத்தை பார்க்கலாம். விருச்சக லக்னத்திற்கு 7 களத்திர ஸ்தானாதிபதியே களத்திர காரகனாகவும் காமாந்த காரகனாகவும் சுக்கிரன் வருகிறது. ஒரே பிளானட் விருச்சகத்துக்கு சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் பாருங்கள் தனிச்ச கேந்திரத்தில் 10ஆம் இடத்தில் அமர்ந்து விட்டார். அடேங்கப்பா, சண்டாளி தான் மனைவியை வைக்கிறது. நான் நிறைய ஜாதத்துல அதே மாதிரி ஒரு பெண் ஜாதத்துல தான் சண்டாளன் தான் கணவனா வைப்பார். இதுதான் பொசிஷன். அந்த 2ஆம் இடத்திற்கு 6, 8, 12 ஏதோ ஒரு சகிதம் பெற்றிருந்தாலும் நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்றதே கிடையாது. ஒரு பைலட் பாருங்கள், ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டு நல்ல சிறப்பான முறையில் இன்னைக்கு வெளிநாடு, அமெரிக்கா, பல நாடுகளுக்கு விமான ஓட்டுநரா இருக்கிறார், பைலட்டா இருக்கிறார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னை பார்க்க வந்தவர் தான்.
2-3 ஆண்டுகள் இருக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். பார்க்கிறேன், ஜாதகத்தை பார்க்கிறேன், நல்ல தொழில் ரீதியாக அபிவிருத்தி உண்டு, வரத்து மேல் வரத்து, சம்பத்து மேல் சம்பத்து, சகல ஐஸ்வர்யம் உங்க ஜாதகத்தில் அமரப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு பிளாக் மார்க் உங்க ஜாதகத்தில் என்ன கரும்புலின்னா, உங்கள் மனைவி மட்டும் உங்களுக்கு அமையவே மாட்டா தம்பி. அதனால பொருத்தம் பார்க்கும்போது மட்டும் என்னிடத்துல வந்துருங்க. நீங்க மற்ற வகையில கெரியர் வயசுல நீங்க டவுட்டே வேண்டாம், நல்ல ஒரு படிக்கு 4 படி உயர்ந்துகிட்டே இருப்பீங்க. ஆமா சார், நல்லா இருக்கேன் சார் அப்படின்ற. சரின்ட்டு போகும்போது எல்லாம் சொல்லி அனுப்புற 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் போனவர் திரும்பி வரல. அதுக்கு பிறகு அவருடைய சகோதரி அவருடைய ஜாதகத்தை, அண்ணனுடைய ஜாதகத்தை ஒரு 2 ஆண்டுகள் கழித்து எடுத்து வருகிறார். பார்க்கிறேன், என்னம்மா யாருன்னு தெரியல, பைலட் யாருன்னுமே என்கிட்ட சொல்லல. எடுக்கிறாங்க, அம்மா திருமணம் நடந்துச்சா, ரைட், டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணலான் இருக்கீங்களா? ஆமா, இதுக்குதான் சார் நான் கேட்க வந்திருக்கேன். சார் ஏற்கனவே எங்க அண்ணா உங்களை பார்க்க வந்திருக்கிறாரு, இன்னைக்கு வேலை நிமித்தமா அவரால் வெளிநாட்டில் இருக்கிறாரு, உங்களை கட்டாயம் சந்திக்கிறார். இதே வார்த்தையை தான் திருமணத்திற்கு முன்னால் சொல்லி இருக்கிறீர்கள். திருமணம் அரங்கேற பெறும்போது கட்டாயம் பார்க்கறேன்னு. ஏதோ அர்ஜென்டா நடந்து முடிஞ்சிருச்சுங்க ஐயா, வர முடியல. சரி பரவாயில்ல, அர்ஜென்டா நடந்ததோ ஆர்டினரியா நடந்ததோ, விவாகரத்து என்பது எழுதப்பட்ட விதி. அதனால கம்பல்சரி முதல் வாழ்க்கை தோல்வி கண்டு மறுவாழ்க்கை. ஏன்னா அந்த ஜாதகத்துக்கு நிலை அப்படி இருக்கிறது. அப்போ அவர்கள் எல்லாம் பொறுமை காத்திருந்து வந்தார்கள் என்றால் அதற்கு தக்கவாறு 11ஆம் இடம் இளையதாரத்துக்கு உண்டான பொசிஷன் அந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் எதிர்காலமாக வருங்கால மனைவியாக வரக்கூடிய ஜாதகத்தில் அந்த ஜாதகத்தை பார்த்து அமைக்கணும். இதை விட்டாச்சு. அடுத்தது பாருங்கள், இதை சொன்ன வார்த்தை அடுத்த பாருங்க, 2 வாரம் கழிச்சு அந்த தம்பி மீண்டும் பைலட் வருகிறார். எனக்கு நினைவில்லை, வேண்டாம், என்னுடைய சகோதரி 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தாங்களே. பார்த்த உடனே என்ன தம்பி விவாகரத்து பண்ணலான் இருக்கு? ஆமா சார், இதுக்கு தான் சார் நான் தப்பு பண்ணிட்டேன். நான் பண்றது ரொம்ப சென்சிட்டிவான தொழில் பைலட்ன்றது. நான் யூஎஸ் நிறைய நாடுகளுக்கு நான் போறதுனால எனக்கு வீட்டுக்குன்னு வந்துட்டா நிம்மதியே இருக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்திடுறாங்க. நான் பெரிய விமானத்தை தான் ஓட்டுறேன், கிட்டத்தட்ட 300, 400, 500 பேர் உட்கார்ந்து போறதுனால எனக்கு தொழில கான்சென்ட்ரேஷனே செலுத்த முடியல. என்னையா பண்ணலாம், தொழிலை விடலாமா, இவ்வளவு விவாகரத்து பண்ணலாமா? 2 ஆப்ஷன் தான் வந்திருக்கிறாரு. நிச்சயமாக இந்த பெண் உங்களுக்கு என்னைக்கு தாலின்னு கட்டினீங்களோ இவங்களோட வாழ்க்கை கடந்து 60 வயசு ஆனாலும் சரி நிச்சயகண்டம் பூர்ணாயுசோடு தான் இருக்கணும். அதனால செத்து நூடல்ஸ் தான் ஆயிட்டுரும். அதனால மனைவியை டைவர்ஸ் பண்ணணும் தான் விதிப்பயன். அதனால இதை பண்ணிட்டு கெரியர் வயசுல நல்லா ஜம்ப் ஆயிட்டே இருப்பேன். அடுத்த அடிஷனலா 11ஆம் இடம் இளையதாரத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி புதன் வலிமை பெற்றிருக்கிறான். இது ஒரு உரம். இதே மாதிரி விருச்சக லக்னத்துக்கா, அதனாலதான் விருச்சக லக்னத்திற்கு சுக்கிரன் பாதகத்தில் இருக்கிறானா அல்லது 10ஆம் இடத்தில் இருக்கிறானா வேற எந்த கோணத்தில் இருக்கிறானா பார்த்தோன்னா பொருத்தத்தை பார்க்கும் போது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். இதெல்லாம் விட்டுட்டு ஏனுங்க 10 பொருத்தம் இருக்குங்க, ஏங்க கன பொருத்தம் இருக்கு, மகேந்திர பொருத்தம் இருக்கு, யோனி இருக்கு, மாங்கல்யம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த தாளு கூட கிளியிலையா ஜோசியர்கள் குறிச்சு கொடுத்தது. என் பிள்ளைகளோட வாழ்க்கை கழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு எத்தனை தாய் தகப்பன் என்னுடைய ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. நடக்கிறதுக்கு முன்னாடி அட்வைஸை கேட்டு நடந்தவர்கள் இன்னைக்கு வெற்றிவாகை சூடியவர்களையும் நான் பார்த்திருக்கிறேன். என்னால் அவர்கள் உயரவில்லை, நான் ஒரு வழிகாட்டி. அதே போன்று பாருங்கள், இந்த விருச்சக லக்னத்துக்கு சுக்கிரன் 10ல் இருக்கான். கூட சனி அல்லது செவ்வாய் இந்த 2 கோள்கள் கூடி இருந்துன்னு வச்சுக்கலாம், பிரச்சனைக்கிடையே வண்டி ஊர்ல ஆனா தெரிய மாட்டாங்க. வீட்டுல பாத்தீங்கன்னா அடிக்கடி தகராறாவே இருக்கும். இதே மாதிரி பேட்டர்ல ஒரு ஜாதகத்தை பார்க்கிறேன், தன்னுடைய பையனுடைய ஜாதகத்தை எடுத்து தாய் தகப்பன் வருகிறார்கள். பார்க்கிறேன் விருச்சக லக்னத்திற்கு 10ல் சுக்கிரன், செவ்வாய், சனி அமரப்பட்டிருக்கிறது. என்னம்மா உங்க மகனுக்கு கல்யாணம் ஆகி நிம்மதியாவே இல்ல, அடிக்கடி தகராறாவே இருக்குமே, நிம்மதியாவே இருக்கு. ஒரு வாரம் நல்லா இருந்தாங்கன்னா 2 வாரம் நல்லா இருக்க முடியாது. ஆமாங்க ஐயா, நீங்க சொன்ன ஒரு வார்த்தை உண்மைதானுங்க, ஆனா இன்னொரு வார்த்தையை நான் சொல்லணுங்க. இந்த ஜாதகத்துக்கு இந்த மருமகளை கட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்லி தப்பா சொல்லிடாதீங்கம்மா. அந்த ஜாதகம் உங்க பையனுக்கு இப்படிதான் மனைவி வாய்ப்பான். அதுக்கப்புறம் பாருங்க ஐயா, அடிக்கடி தகராறா நடக்குது. நைட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரூம்ல டொம்மு டொம்முன்னு சவுண்டா கேட்குது. எங்களுக்கு ஐயோ ஐயோன்னு பதற மாதிரி இருக்கு. 2 குழந்தைகளும் இருக்கிறாங்க, குழந்தைகளும் பதறி தவிக்குது ரூமுக்குள்ள. ஆனா இவங்க என்னன்னு கேட்கவும் முடியல. இது மாதிரி ஒரு நாள் நடந்தா கேட்கலாம், 2 நாள் நடந்தா கேட்கலாம். டெய்லியும் வாரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள் நல்லா இருந்தா 4ஆவது நாள் நல்லா இருக்கிறது இல்ல. பாருங்க அவ்வளவு பெரிய நடக்குது. ஆனா வெளியில காலையில எழுச்சி வரும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு சண்டையா இருக்கும். காலையில பாத்தீங்கன்னா மலர்ந்த முகத்தோட வர்றாங்க. 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமான தம்பதிகள் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்காங்களாம். நைட்டு மணி ஈவினிங் டைம்ல ஒரு 6-7 மணி வாக்குல தகராறு நடக்குதுன்னு வச்சுங்களேன். ரூமுக்குள்ள போயிட்டு அப்படியே ஆஃப் ஆயிட்டு மறுநாள் காலைல வரும்போது மலர்ந்த முகத்தோட சிரித்த தம்பதிகளா வர்றாங்க. என்னங்க எங்களால கண்டே பிடிக்க முடியும். இப்படி எல்லாம் இருக்குங்கம்மா உலகத்துல. இதெல்லாம் நான் வித்தியாசமான கோணங்கள்ல நிறைய ஜாதகம் என்னுடைய 35 வருட அனுபவத்துல பார்த்திருக்கிறேன். அந்த அம்மா சொல்லும் போது எனக்கும் சிரிப்பு தான். இவர்கள் வாழவும் விடாது, பிழைக்கவும் விடாது, எது பிரிய மாட்டாங்களே. ஏன் அப்படின்னு கேட்டா இதுக்கு அழகா சொல்லணும்ல, ஜோதிட அன்பர்கள்லாம் நோட்ஸ் எடுத்திருக்காங்கல்ல.
இப்போ விருச்சக லக்னம் 7ஆம் இடம் தான் களத்திர ஸ்தானம். களத்திர காரகன் சுக்கிரன் 10ல தசம கேந்திரத்தில் அமர்ந்திருக்கான். தனித்து அமரல. சனியோட கூடும்போது அது கேந்திராதிபத்திய தோஷத்தை உடைச்சிருவார். சனி ஒரு பாவி அல்லவா? அந்த செவ்வாயோட கூடும்போது இன்னும் தோஷங்கள் அவங்க ரிலீவ் ஆகுது. ஆனால் இப்படி அப் அண்ட் டவுன் இந்த வேரியேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இது மாதிரி ஜாதகங்களும் நான் இணைக்கவே மாட்டேன். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் உள்ள ஜாதகத்தை நிறைய அனுபவத்துல பார்க்கணும். அதே போன்று பாருங்களேன், இந்த மிதுன லக்னம், இந்த மிதுன லக்னத்துக்கு 7ல தனிச்ச குரு அமர்ந்திருந்தாலே பெருத்த தோஷம் வந்துடும். நடைமுறையில தசை இது வருதுன்னு ஐயோ வேண்டாம் ஐயா, இது பையனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் பொருத்தத்துல நான் மேக்சிமம் அவாய்ட் பண்ணுவேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சிம்ம லக்னம், இந்த சிம்ம லக்னத்துக்கு பாருங்கள், சனி 6ல இருந்தாலோ அல்லது சந்திரனோட கூடுனாலோ அல்லது சனி ராகுவோட கூடுனாலோ அல்லது கேதுவோட கூடுனாலோ சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டிருந்தாலோ இல்ல மைனஸ் பாயிண்ட்ல ஏதோ ஒரு நீசதாரையில அம்சத்துல அமர்ந்தாலும் சிம்ம லக்னன்றதுமா மேக்சிமம் லைஃப் பார்ட்னர் இடத்துல தோல்வி கண்ட லக்னம் தான் என்னால சொல்ல முடியும். 85% அவங்க லைஃப் தோத்துடும். ஆனா மீதம் இருக்கக்கூடிய 15% லைஃப் நல்ல பெட்டரா நல்ல வாழ்றவர்களையும் நான் நிறைய ஜாதகத்தை பார்த்திருக்கிறேன். சிம்ம லக்னம்ன்றது லைஃப் பார்ட்னருக்கு வந்து டேஞ்சரஸ் லக்னம்னு நிகழ்ச்சியிலே சொல்லியிருந்தாலும் 15% நல்ல நிலைகளும் இந்த 2ஆம் இடத்துக்கு தர்ம கர்மாதிபதி சனி இந்த ஜாதகத்துக்கு நல்ல ஒரு தாரையில நல்ல அழகா இருந்து நீச தாரையில அமராம நவாம்ச கட்டத்தை நல்லா அமர்ந்திருந்தாலும், ஏன்னா எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ண, ஆனா மேக்சிமம் 85% இந்த லக்னத்துக்கு தோல்வி கண்டது. இந்த விருச்ச லக்னம், இந்த லக்னத்துக்கு 4 இந்த 7 10ல சுக்கிரன் இருக்கிறானா இல்லது கடக லக்னத்துக்கு 4ல சுக்கிரன் செவ்வாய் இருக்கிறாரா? ஒவ்வொரு ஜாதகத்தை நம்ம சீர்தூக்கி பார்க்காம இந்த மாதிரி எல்லாம் மைனஸான ஜாதகங்கள். ஆனா என்னதான் ஒரு மைனஸ் அடையணும் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வந்துவிட்டு ஒரே நிமிடத்தில் சுருக்கமாக முடிக்கிறேன். எவ்வளவு பேர் ஒரு பெண் ஜாதகத்தை சொன்ன கும்பலக்கணத்துக்கு சுக்கிரன் பாதகத்துல ராகு ஓடக்கூடிய இருக்கான். இதே மாதிரி ஜம்ப் ஆகி திருமணத்திற்கு பிறகு என்னதான் நல்ல ஒரு மன்மதையே திருமணம் செய்து வைத்தாலும் இவர்களுடைய காம இச்சையை பூர்த்தி செய்யக்கூடிய ஆடவன் இந்த ஜாதகத்தில் இந்த உலகத்துல பிறக்கவே முடியாது. இதை விட பெட்டர் தான் நினைப்பாங்க. இந்த மாதிரி ஜாதகத்திலே பார்த்திருக்கிறேன். ஒரு ஜாதகத்துல இந்த மைனஸ் நிலவரதற்கு பெற்ற தாய் தகப்பனுடைய ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல ராகு கேதுக்களோ 5 குடைவன் பாதகத்திலோ 5ஆம் இடத்திற்கு 6-12 சகிதம் பெற்றால் மட்டும்தான் இப்படிப்பட்ட அவமானத்தை இழைக்கக்கூடிய குழந்தைகள் பிறக்கிறார்கள். வருகிற வாரம் புத்திர சம்பந்தமான தோஷத்தை பற்றி புத்திர ரீதியான உயர்வுகளை பற்றி பேசலாம். மீண்டும் அடுத்த வாரம் இதே வியாழக்கிழமை காலை சங்கரா தொலைக்காட்சியிலே 10 மணிக்கு சந்திக்கிறேன். அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரமும் சென்னை, அதாவது சென்னை அடையாருக்கு அருகாமையில் உள்ள திருவான்மியூரிலே ஒவ்வொரு வாரம் செவ்வாய் புதன் வியாழன் 3 தினங்கள் சந்திக்கலாம். அது மட்டுமல்லாமல் கரூர்லையும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது, அங்கே சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் சந்திக்கலாம். அது மட்டுமல்லாமல் அடுத்த மாதம் பெங்களூர் ஒன் டே விசிட் பண்றேனுங்க. அடுத்த மாதம் அதாவது ஜனவரி மாதம் 24ஆம் தேதி பெங்களூர் ஒன் டே விசிட் பண்றேன். முன்பதிவு பெற்று வாருங்கள். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. நன்றிம்மா. என்ன நேர்களே, நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். சோ தொடர்ந்து வர வாரங்கள்ல இன்னும் நிறைய விஷயம் சார் நம்மளோட ஷேர் பண்ண போறாரு. மீண்டும் அஸ்ட்ராலஜி லைவ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை நான் சந்திக்கிறேன். டில் தென் இட்ஸ் சாதனா சைனிங் அவுட். நன்றி, வணக்கம்.